ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலட்சுமி. இன்றைக்கி நம்ம 10th எக்கனாமிக்ஸில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு அறிமுகம், அதில் 2வது பார்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? வளர்ச்சி பாதையின் ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு இதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோங்க. அதாவது 1.5 வரைக்கும் நடத்தி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி 1.6 பார்த்துடலாம். வளர்ச்சி பாதையில் ஜிடிபி மற்றும் வேலைவாய்ப்பு. இந்தியா தன் வளர்ச்சி பாதையில் முதலாவதாக நெருக்கமான வர்த்தக கொள்கையை எடுத்துக்கொண்டது. இது உள்நாட்டு தொழிலுக்கு ஒரு உந்துதலையும் வெளிநாட்டு பொருட்களையும் நிறுவனங்களையும் சார்ந்திருத்தலை குறைக்கும் நிலையையும் ஏற்படுத்தியது. இந்தியா எல்லைகளை திறந்த வர்த்தகத்தை ஏற்க முடிவு செய்து அதன் பொருளாதாரம் தாராளமயமாக்கப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களை இந்திய பொருளாதாரத்திற்குள் அனுமதிப்பதன் மூலம் 1991 இந்த பார்வை தொடர்ந்தது. சரிங்க, அடுத்து 5ஆண்டு திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்பு உருவாக்கத்திற்கு ஒரு உந்துதல் வழங்கப்பட்டது. இவை அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப வேலை வாய்ப்பினை அதிகரித்து அதன் மூலம் வேலை வாய்ப்பு பற்றாக்குறையை நீக்குதல் ஆகியவற்றை மேற்கொண்டது. வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி ஆகியவை இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதியாகும். என்ன சொல்லியிருக்கிறாங்க? வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற வளர்ச்சி, இது இரண்டுமே என்னவாமாங்க? இந்திய வளர்ச்சி பாதையின் ஒரு பகுதியாகும். பொதுத்துறைக்கு குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடுமையான ஒழுங்குமுறை மற்றும் தரநிலைக்கு உட்பட்டவை ஆயின. அரசாங்கமானது மக்களின் ஒரே பாதுகாப்பாளராகவும் சமூக நலத்திற்காகவும் செயல்படும் என்றும் நம்பப்பட்டது. இந்தியாவில் கடந்த 2 சகாப்தங்களாக ஜிடிபியின் நிலையான அதிக வளர்ச்சியினால் தனிநபர் வருமானம் அதிகரித்தும் முழு வறுமை குறைந்தும் தனிநபர் வருமானம் அதிகரித்தும் முழு வறுமை குறைந்தும் காணப்படுது. 12 வருஷத்துல தனிநபர் வருமானம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது 12 ஆண்டுகளில். சரிங்களா? இந்தியா தனிநபர் வருமானத்தில் நடுத்தர வருவாய் நாடுகளின் பிரிவில் இடம் பிடிச்சிருக்கு. அப்போ எத்தனைங்க? நடுத்தர வருவாய் நாடுகளில் இடம் பிடிச்சிருக்கு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் எவ்வளோங்க? 65 ஆண்டுகள் மற்றும் 5 வயதிற்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர். எத்தனைங்க? 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர். 15 வயதும் அதற்கு மேலும் உள்ள மக்கள் தொகையில் 63% பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க என்னென்ன பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் மற்றும் 5 வயதிற்குட்பட்ட 44% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் உள்ளனர். 15 வயதும் அதற்கு மேலும் 15 வயசுக்கு மேலே உள்ள மக்கள் தொகையில் 63% பேர் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருக்கிறாங்க. இது ஒப்பீட்டளவில் குறைந்த நடுத்தர வருவாய் நாடுகளில் 71% ஆகும். மற்ற பிற நாடுகளை விட இந்தியா வெவ்வேறான வளர்ச்சி பாதையை பின்பற்றுகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸை விட்டுட்டோம். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம், இது ரெண்டுக்கும் என்ன ஒப்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரையறை பொருள், அதாவது பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் பார்த்துடலாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் உற்பத்தியில் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பொருளாதாரத்தில் உற்பத்தியில் நேர்மறை அளவு, புரியுதுங்களா? நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கும். ப்ளஸ்ஸாக, புரியுதுங்களா? ப்ளஸ் பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. உற்பத்தியில் நேர்மறை அளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது வளர்ச்சி. ஓகேங்களா? இதே முன்னேற்றம் அப்படின்னா பொருளாதாரத்தில் உற்பத்தியில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு HDIயின் குறியீட்டின் முன்னேற்றம் வாழ்க்கை தரத்தில் உயர்வு, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி குறியீட்டை குறிக்கிறது. ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? சரிங்க, அதோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறுகிய கருத்து, பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு பரந்த கருத்து. சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா ஒரு குறுகிய கருத்து, பொருளாதார முன்னேற்றம்னா ஒரு பரந்த கருத்து. அணுகுமுறை இயல்பு என்னன்னு பார்த்தலாங்க. அளவின் இயல்பு, இது தரத்தின் இயல்பு. வளர்ச்சி அப்படின்னா அளவின் அடிப்படையில் இது பண்ணுறாங்க. தரத்தை வச்சு கணக்கிடுறது என்னங்க? முன்னேற்றம். அணுகுமுறை சொல்லிட்டனுங்களா? அடுத்து நோக்கம். ஜிடிபி, GNP, FDI, FII போன்ற அளவுகள் அதிகரிக்கும். இது பொருளாதார வளர்ச்சியில் GDP, GNP, FDI, FII போன்ற அளவுகள் அதிகரிக்கும்.
பொருளாதார முன்னேற்றம், சராசரி ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் குறைதல் ஆகியவற்றில் முன்னேற்றம். சரிங்களா? சராசரி ஆயுட்காலம், குழந்தை எழுத்தறிவு, குழந்தை இறப்பு விகிதம் குறைதல் ஆகியவற்றில் முன்னேற்றம். அடுத்து கால வரம்பு, இயற்கையில் குறுகிய காலத்தை உடையது. சரிங்களா? அதாவது வளர்ச்சி என்பது குறுகிய காலம், முன்னேற்றம் என்பது தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடியது. பொருந்தும் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகளுக்கு இந்த வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி, வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு பொருளாதார முன்னேற்றம். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் ஒப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அளவீட்டு நுட்பங்கள், நாட்டு வருமானத்தை அதிகரித்தல் என்பது பொருளாதார வளர்ச்சி. புரியுதுங்களா? நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், அதாவது தனிநபர் வருமானம் போன்றவை. புரியுதுங்களா? உண்மையான நாட்டு வருமானத்தை அதிகரித்தல், அதாவது தனிநபர் வருமானம் போன்றவை. அடுத்துங்க, நிகழ்வின் அதிர்வெண். நிகழ்வின் அதிர்வெண் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னா அது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார முன்னேற்றம்னா முன்னேற்றம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னேற்றம்ங்கிறது தொடர்ச்சியான செயல்முறை. அரசாங்க உதவி, இது ஒரு தன்னிச்சையான செயல்முறையாகும். எனவே அரசாங்க உதவி, ஆதரவு அல்லது தலையீடு தேவைப்படாது. புரியுதுங்களா? இதுக்கு அரசோட எந்த விதமான உதவியோ ஆதரவோ எதுவுமே கிடைக்காது, எதுவுமே தலையிடவும் தேவைப்படாது. புரியுதுங்களா? அடுத்து முன்னேற்றத்தில் அரசாங்கமே சார்ந்திருக்குது, அரசாங்கத்தையே சார்ந்திருக்குதுங்க முன்னேற்றத்தில். இது பரந்த கொள்கை மாற்றங்களை உள்ளடக்கி உள்ளது. எப்படிங்க? பரவலாக பரந்த கொள்கை மாற்றத்தினையும் உள்ளடக்கி இருக்கு. அதுனா என்ன? அதாவது பொருளாதார வளர்ச்சின்னா என்ன, பொருளாதார முன்னேற்றம்னா என்ன, அதுக்கு இதுக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது ஒரு புரிதலின் அடிப்படை தான். சரிங்களா? அடுத்து இந்திய முன்னேற்றத்தை ஆதரிக்கும் காரணிகள். இந்தியாவில் 35 வயதுக்கு உட்பட்ட உழைக்கும் வயதில் வேகமாக வளரும் மக்கள் தொகையில் 700 மில்லியன் பேர் உள்ளனர். எத்தனைங்க? 700 மில்லியன் பேர் இருக்காங்க. அடுத்த 20 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான மக்கள் தொகை குறைவாக உள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை மாற்றத்தில் கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58% இருந்து 64% உயர்ந்திருக்குது. புரியுதுங்களா? அதாவது கடந்த 2 சகாப்தங்களாக உழைக்கும் வயது மக்களின் பங்கு 58% 64% உயர்ந்துள்ளது. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீடு, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது 1990 பாகிஸ்தான் முஹபூப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞர், முஹபூப் உல் ஹக் அப்படிங்கக்கூடிய பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம், GDPயின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு, வாங்கும் சக்தினா PPP, சரி செய்யப்படுகிறது. புரியுதுங்களா? இது நம்ம பொருளாதாரத்தில் முதல் வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஓகேங்க. இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடுங்கிறது எந்த ஆண்டு யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குதுங்க? பாகிஸ்தானின் முஹபூப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு என்னங்க? பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வி அறிவு மற்றும் வாழ்க்கை தரம், GDPயின் மடக்கை செயல்பாடு. புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் வச்சு தான் கணக்கிடுறாங்க. வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது, PPPக்கு இணையாக சரி செய்யப்படுகிறது. ஓகே. UNDPயில் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி குறியீடுகளில் இந்தியா 189 நாடுகளில் 130வது இடத்திற்கு உயர்ந்திருக்குதுங்க. அப்போ 189 அந்த நாடுகளில் 130வது பிளேஸை பெற்றிருக்கு. எந்த இதுங்க? UNDP அவங்க வெளியிட்டிருக்க அந்த அறிக்கையின்படி. சரிங்களா? 1990 இருந்து 2017 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் HDIயின் மதிப்பு 0.427 இருந்து 0.640 உயர்ந்தது. 0.427 இருந்து 0.640 உயர்ந்தது. இது கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்குன்னு சொல்ல வர்றாங்க. அதாவது மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது. என்னங்க சொல்றாங்க? மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முறையான சட்டத்திட்டங்களையும்
ஆங்கில மொழி பேசும் பெரும்பான்மை மக்களையும் கொண்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் வாய்ந்ததாகவும் இருப்பதால் நிறுவனங்களிடமிருந்து அதிகமான முதலீடுகளை ஈர்க்கிறது. உலகளாவிய மென்பொருள் வணிகங்களுக்கான ஒரு மையமாக பெங்களூரில் விரைவான முன்னேற்றம் முன்மாதிரியாக இருக்குது. பெங்களூர் தான் வந்துட்டு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க முன்னேற்றத்தில். ஓகேங்களா. அடுத்து ஜிடிபியின் வளர்ச்சி மற்றும் பொருளாதார கொள்கைகள். சரிங்களா. பொருளாதார வளர்ச்சி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்கு சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்திய அரசு பல பொருளாதார கொள்கைகளை உருவாக்கியுள்ளது. முக்கியமாக பொருளாதார கொள்கை எப்படி பின்வருமாறு பார்க்கலாங்க. வேளாண் கொள்கை உள்நாட்டு வேளாண்மை மற்றும் வெளிநாட்டு வேளாண்மை இறக்குமதி பொருள்கள் பற்றிய அரசின் முடிவுகளையும் நடவடிக்கைகளையும் பற்றியது வேளாண் கொள்கையாகும். இது பரவலான கருப்பொருள்கள், இடர் மேலாண்மை, சரி செய்தல், பொருளாதார நிலைத்தன்மை, இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உள்நாட்டு பொருள்களுக்கான சந்தை அணுகல் ஆகியவை வேளாண் கொள்கையில் அடங்கும். சில வேளாண் கொள்கைகள்: விலை கொள்கை, சில சீர்திருத்த கொள்கை, பசுமை புரட்சி, பாசன கொள்கை, உணவு கொள்கை, விவசாய தொழிலாளர் கொள்கை மற்றும் கூட்டுறவு கொள்கை போன்றவைகளாகும். சரிங்களா. என்னென்னு பார்த்துக்கோங்க. தொழில்துறை கொள்கை. தொழில்துறை முன்னேற்றம் எந்த ஒரு பொருளாதாரத்திற்கும் முக்கியமான அம்சம் தொழில்துறைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கிறது. இதை முடிச்சு அந்த பாக்ஸ் போகலாம். இதனால் நவீனமயமாக்கலுக்கு வழிவகுக்கப்பட்டு இறுதியில் பொருளாதாரம் தன்னிறைவு அடைகிறது. உண்மையில் தொழில்துறை வளர்ச்சி வேளாண்மை துறை, புதிய வேளாண் பண்ணை தொழில்நுட்பம் மற்றும் பணிகள் துறை போன்ற துறைகளை ஊக்குவிக்கிறது. இது பொருளாதார வர்த்தக வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. 1948 பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்போ எப்போ இருந்துங்க? 1948 பல தொழில்துறை கொள்கைகள் பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. எடுத்துக்காட்டாக சில தொழில்துறை கொள்கைகள் ஜவுளி தொழில் கொள்கை, சர்க்கரை தொழில் கொள்கை, தொழில்துறை வளர்ச்சி விலை கொள்கை, சிறுதொழில் தொழிற்கொள்கை மற்றும் தொழில்துறை தொழிற்கொள்கை போன்றவைகளாகும். என்னென்ன தொழிற்கொள்கைகளாக பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது புதிய பொருளாதார கொள்கை. 1990களில் ஆரம்பத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது. இந்த புதிய பொருளாதார சீர்திருத்தம் பொதுவாக எல்பிஜி அல்லது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல். எல்பிஜி தான் இந்த மூன்றுமே. சரிங்களா. தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் என அழைக்கப்படுகிறது. இந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றமடைய செய்தது. சரிங்களா. இது என்னன்னு மட்டும் முக்கியமான அந்த இயர் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு சும்மா புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்துக்கோங்க. சரிங்க. இப்போது மொத்த தேசிய மகிழ்ச்சி GNH. இது நம்ம இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருப்போம் இல்லையா. அதுலேயும் இந்த பாயிண்ட் வருங்க. GNH என்ற வார்த்தையை 1972 பூடான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாக்சுக், இதில் வந்துட்டு 4வது மன்னர் கொடுக்கலைங்க. அவர் பம்பாய் விமான நிலையத்தில் ஃபைனான்சியல் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு பிரிட்டிஷ் பத்திரிகையாளரின் நேர்காணல் GNPயை விட GNH மிக முக்கியமானது, அதாவது நேஷ்னல் அது பேர் என்னங்க, மொத்த நாட்டு வருமானத்தை விட GNP இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி மொத்த நாட்டு வருமானத்தை விட இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி முக்கியமானதுங்கிற கருத்தை முன் வச்சிருக்காரு. சரிங்களா. எந்த இடத்துலன்னு பார்த்துக்கோங்க. யார்கிட்டங்க? ஃபைனான்சியல் டைம்ஸுங்கிற பத்திரிகைக்கு. சரிங்களா. அடுத்து 2011 ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்கு? மகிழ்ச்சி, அதாவது வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. என்னங்க? மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறையை நோக்கி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது. அப்போது உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சி மற்றும் நல்வாழ்வை அளவிட அடிப்படை மனித இலக்காக பூடானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது. சரிங்களா. எதைங்க? பூடான் நாட்டை முன்மாதிரியாக இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. மனித இலக்காக பூடானை ஒரு முன்மாதிரியாக பின்பற்ற வலியுறுத்தியது.
அடுத்து ஜிஎன்ஹெச்சின் 4 தூண்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி. என்னங்க? நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும், 4வது நல்ல ஆட்சித்திறன். சரிங்களா? அப்போ 4 தூண்கள் என்னென்னங்க? ஜிஎன்ஹெச்சில் நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்தும். அடுத்து நல்ல ஆட்சித்திறன் 4 முடிஞ்சுங்களா? சரிங்க. அடுத்து உளவியல் நலன், உடல் நலம், நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல், பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம் ஆகியவை ஜிஎன்ஹெச்சின் 9 களங்கள். அப்போ ஜிஎன்ஹெச்சோட 9 களங்கள் என்னங்க? 4 தூண்கள் நல்லா பார்த்துக்கணும், 9 களங்கள் நல்லா பார்த்துக்கணும். புரியுதுங்களா? உளவியல் நலன், உடல் நலம், அடுத்து நேர பயன்பாடு, கல்வி, கலாச்சார பன்முகத்தன்மை, நல்ல ஆட்சித்திறன், சமூகத்தின் உயர்வு, சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, வாழ்க்கை தரம். இந்த 9 களங்களும் ஜிஎன்ஹெச்சோடதுன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பாக்ஸை நல்லா பார்த்துக்கணும். எல்லா பாக்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அது போக அதோட டெஃபினேஷன், அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அதோட கான்செப்ட் ஜஸ்ட் அது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு படத்தை பார்த்தா ஓகே இந்த படத்தில் இதாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே போல் இதில் என்ன இருக்குங்கிறத ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. சரிங்களா? அவ்வளோதான். நம்ம இவ்வளோ நேரம் பாட சுருக்கம் வந்து பார்த்துக்கலாம் என்னென்னு. ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தி எனப்படும். சரிங்களா? இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு என்னங்க சொல்லுவாங்க? ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. இந்திய பொருளாதாரத்தை 3 துறைகளாக வகைப்படுத்தலாம். என்னென்னங்க? முதன்மை துறை, வேளாண்மை துறை, தொழில்துறை, பணிகள் துறை. முதன்மை தொழில், 2ஆம் நிலை தொழில், அப்புறம் 3ஆம் நிலை தொழில். சரிங்களா? அடுத்து தேய்மானம். அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருள்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல் போன்றவைகளால் சொத்தின் பண மதிப்பு குறைதல் ஆகும். புரியுதுங்களா? அதாவது ஒன்று அந்த செஞ்ச பொருள்கள் அதெல்லாம், அது போக செஞ்சு அந்த பொருள் வந்து தேய்மானம் அடைகிறது. இது எல்லாமே நம்மளுக்கு என்னதாங்க? தேய்மானம் அந்த இதில் தான் வந்துடும். அதிக பயன்பாட்டின் காரணமாக பொருள்கள் தேய்மானம் அடைதல் அல்லது பழமையாதல், பழசாயிடுச்சுனாலும் அது வீணாக போயிடும் இல்லைங்களா? இதனால் சொத்தின் பண மதிப்பு குறைதலாகும். வருமானம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சம்பாதித்த அல்லது சம்பாதிக்காத பணம் அல்லது பிற வருவாய்களாகும். ஒன்று சம்பாதிச்சது, இன்னொன்று சம்பாதிக்காது, அது போக மற்ற இன்ன பிற வருவாய்களும் சேர்ந்துதான் வருமானம் சொல்கிறாங்க. மொத்த மதிப்பு கூடுதல் ஜிவிஏ அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். என்ன சொல்கிறாங்க? ஒரு பொருளாதாரத்தில் தொழில் அல்லது சேவை துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பாகும். ஓகேங்களா? ஓகேங்க. தேய்மானம். இதில் இருக்க கலைச்சொற்களும் நல்லா பார்த்துக்கோங்க. தேய்மானம்னா என்னங்க? டிப்ரிஷியேஷன். தேய்மானம்னா டிப்ரிஷியேஷன், இடைநிலைனா இன்டர்மீடியட், சந்தை விலைனா மார்க்கெட் ப்ரைஸ், இறுதி பொருள்கள்னா ஃபைனல் குட்ஸ், கலவைனா கம்போசிஷன். சரிங்க, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாடத்தை படித்தாலே இந்த ஆன்சர் பண்ண முடியும். அதை ஆன்சர் பண்ணாதான் கொஸ்டின் நான் இப்போ கேட்குறேன் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் தர்றேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்சரை உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் டைரெக்டாக இருக்கிறதே உங்களால் பண்ண முடியலன்னா கொஷின் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க? ஓகேங்களா? சரிங்க, நல்லா எல்லோரும் படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.